பரபரப்பில் இருந்தால் சுகந்தி வாழ்க்கையில் இப்படி ஒரு இக்கட்டு ஏற்பட்டு குழப்பத்தில் ஆழ்த்தி நிலைகுலைய வைக்கும் என்று அவள் கனவில் கூட நினைக்கவில்லை. பல்வேறு சலுகைகளும் கல்வி அறியும் அவள் கேட்காமலேயே அப்பா சாந்தலிங்கம் அளித்த போதிலும் அந்த விஷயத்தில் தன் விருப்பத்துக்கு ஒருபோது செவி சாய்க்க மாட்டார் என்பது தெரியும். அப்பாவிடம் சுருக்கெழுத்தனாய் பணிபுரியும் பிரபுவை காதலிக்கிறார் சுகந்தி. இந்த விஷயம் தெரிந்தால் கட்டையை எடுத்து அடிக்க முற்படாவிட்டாலும் அவளின் எண்ணத்தை அப்பா ஏற்க மாட்டாள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அப்போது சுகந்திக்கு 10 வயது. 45 வயதில் மனைவியை இழந்தார் சாந்தலிங்கம். வேறு குழந்தைகள் இல்லை. உறவினர்களும் அவரின் நிலையை பயன்படுத்தி கொள்ளாத நினைத்த சில நண்பர்களும் மறுமணத்துக்கு வற்புறுத்தினர். என் ஒரே குறிக்கோள் மகள் சுகந்தி கண்கலங்காமல் வாழ வேண்டும். மறுமணம் அதுக்கு தடையாக இருக்கக்கூடும். எனவே அந்த பேச்சையை நீ வேண்டாம் என்று துளியும் வளைந்து கொடுக்காமல் திட்டவட்டமாக அறிவித்தார். அப்பா அப்பா என்று அவளும் உயிராகத்தான் இருந்தாள். எனினும் பணக்கார இளைஞன் ஒருவன்தான் மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்று அப்பா ஆசைப்படுவார் என்பதற்காக காதலை துறக்க அவள் தயாரில்லை. இருவரும் வாழ்வோம், ஒரு நகை கூட எடுத்து வரக்கூடாது என்பது காதலன் பிரபுவின் கண்டிப்பான நிபந்தனை. அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், இது என் வாழ்க்கை பிரச்சனை என நினைத்து கொண்டாள். வீட்டிலிருந்து புறப்படுகையில் இந்த புலம்பல்களை எல்லாம் ஒரு கடிதமாய் எழுதி அப்பாவுக்கு வைக்கலாம் என்ற எண்ணம் மனதில் எழ உடனே அதை கைவிட்டாள். பின் மெதுவாக எழுதி அனுப்புவதுதான் சரியாக இருக்கும் என்று தோன்றியது. அன்று மாலை அதிசயமாய் சீக்கிரம் வீடு திரும்பினார் சாந்தலிங்கம். சுகந்தி வீட்டில் இல்லை. படிப்பை முடித்து வீட்டில் இருந்ததால் ஒருவேளை தோழி யாரையாவது சந்திக்க போயிருப்பாள் என நினைத்து கொண்டார். வேலையாளை அழைத்து சுகந்தி வெளியே போயிருக்காளா என்று விசாரித்தார். ஆமாங்கய்யா, அம்மா வரதுக்கு லேட்டாகும்னு சொல்லிட்டு போச்சு. எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா? ஃப்ரெண்டு வீடுன்னு சொன்னாங்க. எந்த ஃப்ரெண்டுன்னு கேட்டேன். என்னை முறைச்சி பார்த்தாங்க. கையில் ஒரு பெரிய பை வச்சுருந்தாங்க. அதை பற்றி விசாரித்ததுக்கு யாத்திரை போகிறேன்னு சொல்லி சிரித்தாங்க. அப்பால ஏதோ ட்ராமாவில் நடிக்க போகிற ஃப்ரெண்டுக்காக தன்னோட ட்ரெஸ்ஸுங்களை கொடுக்க போகிறதா சொன்னாங்க. எப்போ திரும்புவேன்னு சொன்னாலா? இல்லைங்கய்யா, காரை எடுத்துக்கிட்டு போகலை, ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகிறதா சொன்னாங்க. ஏன்னு கேட்டியா? கேட்டேங்க. காரை எடுத்துக்கிட்டு போனால் டிரைவர் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கும்படி இருக்கும். அந்த ஆள் காலத்தில் வீட்டுக்கு போக வேணாமா? அவர் நமக்கு என்ன கொத்த அடமையான்னு கேட்டாங்க. சிரித்தா சாந்தலிங்கம். சரி, நீ போ. ஐயா, உங்களாண்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க என்றான். சொல்லு. தயங்கி தயங்கி பேசுகிறத பார்த்தா விஷயம் பெருசாக இருக்கும் போல தோணுதே என்றார். ஐயாவோட இன்ஸ்டோல பிரபு தம்பியும் சுகந்தி அம்மாவும் பழகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேத்தையும் பீச்சில் வச்சு 4-5 தப்பா பார்த்தேங்கய்யா. ஒரு 2 மாதமாக தாங்கய்யா. இதை ஏன் என்கிட்ட அப்போவே சொல்லலை? தலையை தாழ்த்தி கொண்டான் வேலையாள். குற்ற உணவில் அவன் முகம் வெளியேறியது. அன்றிலிருந்து ஒரு வாரத்துக்கு விடுப்பு எடுத்திருந்தான் பிரபு. அவன் விடுப்பு எடுத்திருந்ததையும் பெரிய பையுடன் சுகந்தி வெளியே புறப்பட்டு போல இருப்பதையும் முடிச்சு போட்டு பார்த்து நிலை குறைந்து போனார் சாந்தலிங்கம். உடனே இந்தியன் டிடெக்டிவ் ஏஜென்சி எனும் துப்பறிவு நிறுவன உரிமையாளரை தொடர்பு கொண்டார். பங்களாவை வந்தடைந்தால் துப்பறிவு வல்லுநர் துளசிலிங்கம். சார், உங்கள் ஆஃபீஸ்க்கு போய் பிரபுவோட மேஜை இழுப்பறையை குடையணும். அவனையும் அறியாமல் ஏதாச்சும் தகவலை விட்டிருப்பான். உங்கள் பொண்ணோட புகைப்படம் ஒன்று வேணும். சுகந்தியின் புகைப்படம் ஒன்றை துளசிங்கிடம் கொடுத்தார். பின் இருவரும் அலுவலகத்தை காரில் பறந்தனர். பெட்டியிலிருந்து எடுத்த நுனி வளைந்த ஒரு இரும்பு கம்பியால் 2 நொடிகளில் பிரபுவின் மேஜை இழுப்பறையை திறந்தார். துளசிங்கம் அவனுடைய சுருக்கெழுத்து நோட்டு புத்தகத்தை புரட்டினார். அதன் அட்டையில் அவன் கிறுக்கியிருந்த ஒரு தொலைபேசி எண் அவர் கவனத்தை ஈர்த்தது. சில நிமிடங்களே அது தனியார் டிராவல் ஏஜென்சி எண் என தெரிந்தது. உடனே தொடர்பு கொண்டால், நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி உங்கள் ட்ராவல் ஏஜென்சியில் பிரபுண்டு யாராச்சும் கார் புக் பண்ணியிருக்கிறாங்களா? அப்படியா? எந்த ஊர்? திருச்சிக்கா? டாக்ஸி டிரைவர்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குல்ல, அவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இப்போ எந்த இடத்துல வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு லேண்ட்மார்க்கை கேட்டு உடனே தகவல் சொல்லுங்கள். என்னோட மொபைல் நம்பரை குறிச்சுக்கோங்க என்றார் துளசிங்கம். 3 நிமிடங்களில் கார் ஓட்டி கொண்டிருந்த இடம் தெரிந்துவிட்டது. தலையில் உண்டாசு கட்டி கருப்பு கண்ணாடியை மாட்டியபடி பின் இருக்கையில் அமர்ந்தார் சாந்தலிங்கம். கண்ணாடி ஜன்னல்களை ஏற்றி கொண்டனர். அவர்கள் சென்று கொண்டிருந்த காரை எளிதில் கண்டுபிடித்து மடக்கிவிட்டார் துளசிங்கம்.
ஏற்கனவே பேசி வைத்தபடி துளசிங்கத்தின் காரிலிருந்து இறங்கி வேறு கார் பிடித்து வீடு நோக்கி பயணமானார் சாந்தலிங்கம். இதை பாருமா, துப்பறிய நிறுவனத்தை சேர்ந்த நான் உங்கள் அப்பா கொடுத்த புகாரின்படி உங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். உங்கள் அப்பா மனசு உடைஞ்சு போயிருக்காரு. நீங்கள் மேஜராக இருக்கலாம், இருந்தாலும் எந்த தகராறும் பண்ணாமல் 2 பேரும் என் வண்டியில் ஏறுங்க, இல்லாட்டி அசிங்கமாக போயிடும் என்றார் துளசிங்கம். சுகந்தியை காட்டிலும் நான் உலர்ந்து அதிக அச்சத்தில் இருந்த பிரபு வேர்த்து கொட்டி சட்டை நடந்து மார்போடு ஒட்டி கொண்டது. இருவரும் மறுப்பு சொல்லாமல் துளசிங்கத்தின் காரில் ஏறிக்கொண்டனர். சாந்தலிங்கத்தின் பங்களா வாயிலில் நின்றது கார். போங்க உள்ள, உங்கள் 2 பேரோட பேசுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு உங்கள் அப்பா என்று அவர் சொல்லி கொண்டிருந்த போது வெளியே வந்து விட்டார் சாந்தலிங்கம். ரொம்ப நன்றி துளசிங்கம், நாளை சந்திக்கிறேன் என்று அவருக்கு விடை கொடுத்த பின் பிரபுவை ஒரு பார்வை பார்த்தார். அவன் முகம் துவண்டது. சுகந்தியின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. 2 பேரும் ஏன் அறைக்கு போங்க, கதவை சாத்தினார் சாந்தலிங்கம். உட்காருங்க. இருவரும் தலை கவிழ்ந்து நின்றனர். அட உட்காருங்கன்னு சொல்கிறேன்ல. இருவரும் உட்கார்ந்த பின் முகத்தை போர்த்தி அழ துவங்கினார் சாந்தலிங்கம். இப்படி ஒன்றை சற்று எதிர்பார்த்த இருவரும் திகைத்து ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டனர். சுகந்தி எழுந்து சாந்தலிங்கத்தை அருகே சென்று, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, முழுக்க முழுக்க தப்பு என் மேலதாப்பா. பிரபு இதுக்கு லேசில் ஒத்துக்கல, நான் தான் அவரை கட்டாயப்படுத்தினேன் என்றார். கண்களை துடைத்து கொண்ட சாந்தலிங்க, நான் என்ன தப்புமா செஞ்சேன்? பிரபுவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம்னா மனசு விட்டு அதை என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாமே. அஞ்சி நடுங்குபடியாக உன்னை வளர்த்தேன். இவ்வளோ பெரிய விஷயத்தில் உன் கண் கலங்க விடுவேண்டு உங்கள் அப்பா பற்றி தப்பாக எடை போடலாமா? எதுக்கு இப்படி செஞ்ச? எதனால் உன்னோட எண்ணத்தை என்கிட்ட சொல்லாமல் ஓடி போக முடிவு பண்ண சொல்லுமா என மீண்டும் கண்ணீர் விட்டார். பிரபு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்கனால எப்போவுமே லட்சம் கோடி தொழில் பண்ணுற நீங்கள் இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு தோணுனது. அதனால தான்ப்பா இப்படி ஒரு முடிவை எடுத்தோம் என்றாள் சுகந்தி. எல்லா பணக்கார ஆப்பாடுங்களும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் இல்லைம்மா. இதே உள்ளவங்களும் பணத்தை விட தான் பெத்த குழந்தைகளோட மகிழ்ச்சி தான் பெருசுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்கம்மா. அந்த சிலரில் உன் அப்பாவும் ஒருத்தராக இருக்கக்கூடுங்கிற நம்பிக்கை உனக்கு ஏமா வரல? இவ்வளோ நாள் உங்கள் மகளாக இருந்தும் உங்கள் மனசை புரிஞ்சுக்கல, என்னை மன்னிச்சிருங்கப்பா என்றாள் சுகந்தி. தப்பெல்லாம் மேலதாம்மா. எப்போ பாரு தொழிலுண்டு நீ சொன்ன மாதிரி லட்சம் கோடி பணத்தை பற்றியே பினாத்தரில் இருக்கிற என்னை பற்றி நீ வேற எப்படிம்மா கணிக்க முடியும்? பெத்த தாயும் சரி தகப்பனும் சரி குழந்தைங்களோட நிறைவே பேசணுமா? தங்களோட கருத்துக்களை எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லணுமா? குழந்தைகளும் சரி பெற்றவங்களும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிட்டா இது மாதிரி தவறான கணிப்புக்கு இடமே இருக்காது. தப்பான முடிவுக்கும் வரவும் மாட்டாங்க. ஆமாப்பா, நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 சரி. உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டனால தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மன்னிச்சிடுங்கப்பா. சரி, உன் விருப்பப்படியே ஒரு நல்ல நாளாக 4 பேர் அறிய பத்திரிக்கை அடித்து பெரிய மண்டபத்தில் பிரபுவை கல்யாணம் பண்ணிக்க என் ஆசையோட உங்கள் கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். பிரபு கண்ணை துடைச்சுக்க என்றார். இருவரும் திகைத்தனர். கதவை திறந்து வேலையாளரிடம் 3 கோப்பைகளை எலும்புச்சை சாறு எடுத்து வர பணிந்தார் சாந்தலிங்கம். நடந்ததை ஓரளவுக்கு யூகித்து துள்ளனோடு சமயக்கட்டு ஓடினான் வேலையாள். 25 ஆண்டுகளுக்கு முன் தான் விரும்பிய பெண்ணின் தந்தை ஏழை என்பதற்காக தன்னை நிராகரித்ததோடு அடித்து போடவும் சதி செய்தார். ஆனால் அது பற்றி தன் தோழியிட சொல்லி அனுப்பினாள் காதலி. இதனால் தான் ஊரை விட்டு ஓட நேர்ந்ததையும் ஒரு வீம்போடு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு பொருளீட்டு பணக்கார ஆனதையும் அசை போட்டார் சாந்தலிங்கம். நான் ஆட்பட்ட காதல் தோல்விக்கு என் மகள் ஆளாகப் போவதில்லை என்று மகிழ்ச்சி அடைந்தார். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.